வரக்கூடிய நேரத்தில் அவளும் ஒரு அழகான ஆண் குழந்தை எடுத்தார் ஆதித்தன் அப்படி என்று சொல்லி மட்டுமல்லாமல் இந்த அரும்பெரும் கானகத்தில் நீங்கள் 3 பேர் முப்புராதி அதாவது திருப்புராதி ஆகிய முப்புராதியாக வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி வரத்தை கொடுத்து விட்டு கிடைச்சா எனக்கா ஆமா ஆமா உனக்கு பிள்ளை கிடைச்சாடி எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்குதுடி அப்படியா இத பாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல குமரன் அழுத அழுகுரல் ஓசையானது அங்கு குன்று மலைகள் அனைத்தும் கிடுகிட்டு 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 என்று ஆடுகின்றதா ஆதித்தன் அழுத குரல் ஓசையானது ஆண்டார் கையிலையில் அரணார்க்கு செவியில் கேட்கின்றதா ஏங்கப்பா ஆமாப்பா அந்த நேரத்தில் பார்த்த பகவான் கேட்கின்றார் என்ன கேட்கின்றார் அன்னை பார்வதி கிட்ட ஆடுச்சுன்னு சொன்னா அங்க கிட்ட அதிரோனும் எதிர்பார்த்தார் எல்லாரும் கமந்திருந்தா எப்படி ஆமாப்பா என்ன அதாவது 3 குழந்தைகளுடைய அபய குரல் ஓசையானது காதை துளைக்கின்றது அல்லவா ஆமா யார் இந்த குழந்தைகள் எதற்காக அழைக்கின்றார்கள் அதாவது இது அரைக்குமாறு பெற்றெடுத்த குழந்தைகள் ஆமா அந்த குழந்தைகளே வேண்டாம் என்று சொல்லி தாய்மார்கள் போட்டுவிட்டு மறைந்து விட்டார்கள் சரி அதனால இந்த குழந்தைகள் அழைகிறது சுவாமி என்ன பச்சிளம் குழந்தைகளை அளவிட்டு நாம வேடிக்கை பார்க்க முடியாது பார்க்க கூடாது அதனாலே நந்தியன் பெருமாளை அழைத்து வந்து நம்ம உபாயம் சொன்னோம் என்று சொன்னால் ஏதாவது செய்து அந்த குழந்தைகளுடைய பசியை மறைத்து விடுவார் உண்மைதான் நந்தியை பாத்தீங்களா என்ன அதாவது இதுவரை நந்தியை பார்த்தது கிடையாது இல்லையா நந்திய பாக்கலையா இதுவரையும் பார்க்கல அவரு காலை வேளையில ரொம்ப வேலையா இருப்பாரு நந்தியம் பெருமாள் இழைக்கிறார்கள் சரி ஐயா நந்தியம் பெருமாளே சுவாமி கானகத்திலே 3 குழந்தைகள் பசியாரை அழுது வாடுகிறது சரி இந்த 3 குழந்தைகளுடைய பசியை அமர்த்தி நீங்கள் தான் வர வேண்டும் ஆளும் பருவமாக்கி நீங்கள் கைலாசமலைக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பார்த்த நந்தியன் பெருமாள் நினைக்கின்றார் என்ன நினைக்கின்றார் பச்சிளம் குழந்தைகள் என்ன சாப்பிடும் பால் சாப்பிடும் நான் ஒரு வேளை பல்கோவா சாப்பிடுறேன் இல்ல பால்கோவா சாப்பிடுறேன்னு எப்பா அதாவது இந்த குழந்தை பாலமிர்தம் கொடுத்தால் மட்டும்தான் இந்த குழந்தைகள் தலைத்து வாழும் அப்படி என்று சொல்லி தெய்வலோக பசு சுரபி சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய பசுவை அழைத்து வருகின்றார்கள் சிந்தாமணி பசு ஆமாம்மா அழகாகவே இந்த பசுவானதை அழைத்து வந்து எப்படி எப்படி பாலமிர்தம் கொடுக்கின்றார்கள் அந்த பசுவினுடைய தன்மை எப்படி இருக்கு அருகுதடா தெய்வ பசு 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 வானுலகோ தனிலிருந்து சுரபி சித்தா மணியனவே போடு 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 சொல்லுகின்ற தெய்வ பசு ஒரு தனம் விட்டு ஒரு தனத்தில் ஒரு கோட்டை பால் சுரக்கும் உலத்திரதோ அழுகிறதோ 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 ஒரு நாளும் தீராது 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 போடு போடு இந்த போடு சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய பசு 4 கோட்டை பால் சுரைக்கிறதாம். அதாவது இந்த பசுவின் தன்மை என்னவென்று சொன்னால் எப்படி அந்த பசுக்கு தனமோ ஒன்று, அதற்கு காம்புகள் 4. சரி, ஒரு காம்பிலே 1 கோட்டை பால் சுரக்குமா? அப்படி என்றால் அந்த 4 கோட்டை பால்களை இந்த 3 குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றார்கள். அடேங்கப்பா. ஆனாலும் அந்த குழந்தைகள் அழுகையும் உளத்துவதும் முக்குவதும் முணங்குவதும் ஒருபோதும் நிற்கவில்லை. அடேங்கப்பா, எப்படி உளத்தி இருக்கும்? அதற்காக தான் பெரியவர்கள் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? செத்தாட்டிற்கு கண்டு பெரிது, தாய் இல்லாத குழந்தைக்கு வயிறு பெரிது. வயிறு பெரிதுன்னு தானே சொல்வார்கள். ஆமா, தாயமிர்தம் குடித்தால் மட்டும்தான் இந்த குழந்தைகள் தலைத்து வாழும் அப்படி என்று சொல்லி தன்னுடைய ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த குழந்தைகளை ஈண்டெடுத்த தாய்மார்கள் சுனையிலே நீராடி கொண்டிருப்பதை கண்டார். சரிதான். ஓடோடி அந்த பெண்களுடைய முன்பிலை தோண்டி கேட்கின்றார், என்ன
பெண்மணிகளே, அரும்பெரும் காலகத்தில் 3 குழந்தைகளை ஈன்றெடுத்து போட்டுவிட்டு வந்து தங்கள் தானே குழந்தைகளை பெற்றெடுத்தால் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் என்று சொல்கிற நிபந்தனை ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இது எங்களுடைய குழந்தைகள் கிடையாது. என்ன கண்டிப்பாக இது உங்களுடைய குழந்தைகள் தான். என்ன இந்த குழந்தைகளை மட்டும் நீங்கள் வளர்க்கவில்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் சரி, கண்டிப்பாக மண்ணாக போக கணபதிகளை என்று சொன்னால் கல்லாக போக கணபதி என்று சொல்லி சாபத்தை தந்தாலும் தந்து விடுவேன். என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இது எங்களுடைய குழந்தைகளை கிடையாது. நாங்கள் இந்த குழந்தைகள் யாரிடத்தில் கேட்கவே இல்லை. நாங்கள் கேட்டது பெண் குழந்தை. சரி, ஆனால் அவர்கள் ஆண் குழந்தையை கொடுத்து விட்டு அப்பாலே சென்று விட்டார்கள். ஆண் குழந்தைகளை கண்டாலே எங்களுடைய கற்பனை நிலையான அது மட்டுமில்லாமல் ஆதன் மல்லை காவலனே தேவா எங்களுக்கு ஆதபடியான் முகத்தை கண்டாலோ பாவம் கொண்டு செவியிலே கேட்டாலோ தமது ஆடிடுமோ இரவு காலமானதுண்டா குழந்தைகளை வளர்த்திடுவோம். காலமானதுண்டா வாழும் ஒரு ராத்திரியில் வளராது பிள்ளை என்று நல்ல வருடம் அது நல்ல வருடம் அது ராத்திரியில் சாமனை தாயே. இப்படியாக நாதன்மலை காவலனை தேவா எங்களுக்கு ஒருவர்களே திருப்பாறு கடலிலே சென்று குதித்து விடுவோம். அப்பேற்பட்ட நாங்கள் இந்த ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்கிறதா அள்ளி கொண்டு போவோம் ஐயா. அப்படி என்று சொன்னால் இந்த குழந்தை உங்களுக்கு வளர்க்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்கள். முடியவே முடியாது சுவாமி. என்ன இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லியது அது ஆசை இருக்கின்றதா? ஆசை இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த குழந்தை வளர்த்து தானே ஆக்க வேண்டும். சுவாமி, இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதுனால நாங்க இந்த குழந்தைகளை வளர்க்கிறோம். சரி, ஆனால் பகல் காலமாக இருந்திருந்தால் குழந்தைகளை வளர்க்க மாட்டோம். இரவு காலம், அதாவது ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாமல் இருந்தால் இந்த குழந்தைகளை நாங்கள் வளர்க்கிறோம். பகல் காலம் வந்துவிட்டால் பறந்து விடுவோம் மந்திரத்தில் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பார்த்த ரத்தியன் பெருமாள் நினைக்கின்றார். பாலும் ஒரு ராத்திரியில் இந்த குழந்தை வளருமா? வளராதல்லவா? 2 ராத்திரியில் வளருமா? வளராது. அப்படி என்று சொல்லி 7 வருட காலம் இருளாக போக கணபதி என்று சொல்லி சாபத்தை கொடுத்தார்களா? சாபத்தை கொடுத்து சந்ததி இந்த 3 பெண்களுடைய கையிலே கொடுக்கின்றார்கள். சரி, 3 பெண்மணிகளும் குழந்தைகளை கையிலே வாங்கினார்கள். அங்கே இருள் காலமானது வருகிறது. காலமர்கள் கொடுக்கிறார்கள். தளம் தொட்டு திடன்றும் அப்படியே குழந்தைகள் வளர்கிறது. 7 வருடம் முடிஞ்சு 30 காலத்திற்கு 8ஆவது வருடத்துல சூரிய உதயம், சூரிய பகவான் அப்படியே உதயம் ஆகிறார். நானா? நான் எப்பவுமே அழகுதான். செடிக்கு இருக்கக்கூடிய பனங்காய் எப்படி ஒரு மாதிரி தலையை போட்டு உதறி இருந்து இருக்குமோ அதே மாதிரி தானே உன் முகம் இருக்கு. அப்படியா இருக்கு? ஆமா. எடி ஆமா எடி, அதாவது உன்னுடைய முகம் எனக்கு தெரிகிறது. ஆமா. என்னுடைய முகம் எனக்கு தெரியுதா? நன்றாக தெரிகிறது. தெரிகிறது தானே? ஆமா. அப்படி என்று சொன்னால் இந்த குழந்தை போட்டு விட்டு சென்று விடலாமா? சென்று விடலாம். ஆகட்டும் என்று சொல்லி 3 பெண்மணிகளை வந்து பெண்கள் போன பிறகு நந்தியம் பெருமாள் வருகிறார். என்ன நினைக்கிறார்கள்? ஐயோ, குழந்தைகளை போட்டு விட்டு சென்று விட்டார்கள். கண்டிப்பாக குழந்தைகளை வளர்க்க வேண்டிய நம்ம பொறுப்பு அல்லவா? அப்படிங்கிற குழந்தைகளிடத்திலே வருகிறார். சரி, பிள்ளைகளே, என்னப்பா நான் யார் தெரியுமா? என்ன? அதாவது இதுவரையும் யார் என்று தெரியாது. சரி, அப்படி என்று சொன்னார். எங்களுக்கு நீங்கள் யார்? நான் உங்களுக்கு அப்பா. அப்பா, குரு. குரு எல்லாமே நான் தான். என்ன? எங்களுக்கு அப்பா வேண்டாம். இன்று முதல் உங்களை நாங்கள் குருதேவர் என்று அழைக்கின்றோம் ஐயா. குருதேவரா? எப்படி அழைத்தாலும் சரிதான். நீங்களா சின்னஞ்சிறு பிள்ளைகள் அல்லவா? கண்டிப்பாக. உங்களை இப்படியே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் வரீங்களா? ஆகட்டும் என்று சொல்லி எங்க தெரியுமா? எங்கப்பா? கைலாசம். எங்கப்பா? ஆறுகள் என்று சொல்லி இந்த குழந்தைகளை கைலாசம் அழைத்து வருகிறாராம். கைலாசம் அழைத்து வரும் பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே உள்ள தேவா தேவர்கள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்கள்? அண்ணே, நந்திய பெருமாளுக்கு வேலையை பார்த்தீர்களா? ஏய் தம்பி, நம் குடியை கெடுப்பதே இவருடைய வேலை. இந்த புத்தி கெட்ட நந்தியன் பெருமாளை பிடித்து தரையில் அடித்தால் தான் என்னுடைய ஆத்திரம் அடங்கும். ஆமா. நேற்று ஒருவன் அழைத்து வந்தார் பார்த்தாயா, வல்லரக்கன் என்று சொல்லி ஒருவனை. ஆமா. நாமல் மட்டுமா ஓடினோம்? கைலாசமலையில் பகவானும் ஓடிவிட்டார் அல்லவா? ஆமா. தம்பி, என்ன? இவனுக்கு இப்ப எத்தனை வயது இருக்கும்?
7 வயது இருக்கு. அதாவது 7 வயது பருவத்திலே இவன் இந்த வரத்து வர்றான் என்று சொன்னார். ஒரு 17 18 வயது பிராயம் திகைக்கூடிய நேரத்தில் என்ன ஆட்டம் போடுவான். இந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகள் தெரியுமா? எப்படி அம்மா? கருகோட ஒட்டாங்கா கருவரைப்பான் போராதே ஒட்டாங்கா கருவழி பரப்புராதே கருகோட ஒட்டாங்கா உலகமெல்லாம் தானடிப்பான் அட்டமத்து சனிதனிலே நல்ல குழந்தைகள் தான் யோகிடுவாய் பாம்புக்கு பாலாத்திடுவாய் கைலாச கோட்டை வாசலே உடனே தான் அண்ணா கருகூட ஒட்டான்கான் கருவரைப்பான் முப்பராதி கருகூட ஒட்டான்கான் உருவளிப்பான் முப்பராதி என்று சொல்வார்கள் அல்லவா? சண்டாள பிள்ளைகளுடைய தலையை திருவி திருவி போட்டு கொல்லாமல் பெரும் காரகத்தில் கொல்லாமல் நம்ம உயிரெடுக்கிறதுக்கு கூட்டிட்டு வருகிறாரே இவரே முதல் நம்ம உள்ள விடக்கூடாது. தம்பி என்ன உலகிலே கிள்ளி விட வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா? இளமையில் சிலைகள் எழுத்து சொல்வார்கள். சரி இந்த வயசுல அவன் இங்க வந்து படிச்சுட்டான்னு சொல்லியாச்சுன்னா பருவ வயது அடையக்கூடிய நாளைக்கு கைலாசமலை கண்டிப்பாக தீர்த்து விடுவா. யாருக்கு என்ன கைலாசமலை 4 கோட்டை வாசலில் நட்சத்திர தடைங்கள் வாசலடை பட்ட உடனே வெளியே நின்ற பாலர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வாசலடை பட்ட போதே புராதி ஏது சொல்வான் ஏது சொல்வா வாசலடை பட்ட போதே புராதி ஏது சொல்வார் ஏது சொல்வா சாமல் நந்தி தேவர் காட்டில் இல்லாமல் இருந்தோமே போல் வளர்த்தி பேசிக் கொண்டிருந்தார்களே நம்மை பற்றி தானே பேசினார்கள். தம்பி என்ன அதாவது இன்று இல்லை என்று சொன்னால் இனி ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு பகையாளி யார் என்று கேட்டால் நீ யாரை சொல்வாய்? தேவர்களைத்தான் சொல்லுவேன். அதாவது அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? சண்டாள பிள்ளைகளுடைய தலையை திருகி கொல்ல வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? நம்மை கொல்வதற்கு இவர்கள் யாரடா? தம்பி இவர்கள் சொல்வார்கள் அல்லவா? தீயினால் சுட்ட பொன் உள்ளார் ஆறாவது நாளினால் சுட்ட வடு என்று சொல்வார்கள் அல்லவா? அவர்கள் ஓடி வந்து ஒரு அடி அடித்திருந்தால் கண்டிப்பாக அந்த அடியானது மாறிவிடும். உண்மைதான். சொன்ன சொல்லானது மார்பதிலே வேல் பாய்த்தது போல் இருக்கின்றது. இந்த கைலாசமலை உனக்கு வேண்டுமா? எனக்கு ஒருபோதும் வேண்டாம். ஆகட்டும் என்று சொல்லி நேர கைலாசமலை விட்டு உப்ரகாரகத்திற்கே வருகின்றார்கள். உப்ரகாரகத்திலே வந்து நந்தின் பெருமாள் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? பிள்ளைகளே இவ்வளவு இந்த வயதிலே உங்களுக்கு இவ்வளவு கோபம் ஆகாதப்பா. நீங்க எல்லாம் பிஞ்சு குழந்தைகளப்பா. இப்பொழுதே நஞ்சை விதைத்தால் அது வளர்ந்து கொண்டே செல்லுமே தவிர ஒரு நாளும் குறையாது. அப்பா அதாவது பச்சை மரத்தில் அடித்த ஆணி அடித்ததுதான் குழந்தையின் நெஞ்சில் பதித்தது என்றைக்கும் பதிந்ததுதான். அதாவது இனி அருணனவும் சிவனனவும் 1000 பேர் வந்தாலும் அவ்விடம் இருந்தோம் என்று சொன்னால் இவர்களுக்கு நாங்கள் யார் என்பதை நாங்கள் கண்டிப்பாக காண்பித்து கொடுப்போம். சரி சரி ரொம்ப கோபப்படாதீங்க. இதோ இருக்கிறது அல்லவா கானகம். சரி உங்களுக்கு ஒரு மர நிழல் அமைத்து தருகிறேன் என்று சொல்லி ஒரு பில்வ மர நிழலிலே குழந்தைகளை அமர செய்கிறாராம். சரிப்பா அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஒரு நிழல் உங்களுக்கு எங்க போனாலும் கிடைக்காது. சரி சரியா? அண்ணன் தம்பி 3 பேரும் சண்டை போட
இங்கே வாழ்ந்து கொள்ளுங்கள். சரியப்பா. உங்களுக்கு தான் கைலாச மலையில இடம் கிடையாது. சரி. ஆனா எனக்கு எப்ப போனாலும் இடம் உண்டு. நாங்க போய்த்தான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளைகளே, நான் இப்பொழுது செல்லுகிறேன் அல்லவா? இடமெல்லாம் எப்படி இருக்கு? காடாக இருக்கிறது அல்லவா? காடாதானே இருக்கு. அடுத்த வருஷம் வரக்கூடிய நேரமாவது அவ்வளவு இடமும் வீடா இருந்திருக்கும். மாறும்பா. எங்க போனாலும் தங்க இடம் தரணும். அந்த மாதிரி ஆயிரணும் ஆண்டவா. அடுத்த வருஷம் இல்ல, ஏவி முத்தார் துணையாலே அப்படி எல்லாம் ஒரு இடம் ஆயிட்டுன்னு சொல்லியாச்சுன்னா கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும். அடுத்த வருஷம் இல்ல, நான் எப்பொழுது திரும்பி வருகிறேனோ அப்பொழுது இந்த இடமெல்லாம் நாடாக மாறும். மக்களே, வருகிறேன் ஆகட்டும் என்று சொல்லி அழகாகவே நந்தி பெருமாள் குழந்தைகளை கை மறுத்து விட்டு கைலாச வருகை வருகிறார். சரி. நந்தி தேவர் கைலாச போகவே, கைலாச போகவே, இல்ல பைரவநாதன் குமர்தனோ யாகவே வெல்வை மரத்தின் கீழ் சக்தி மாமுனி முக்தி பெறும்படி ஒரு வேடியை மூட்டினார். புகை மண்டலத்தினால் தன்னோடி போச்சு ஈஸ்வரன் வெள்ளி கையிலே சென்று அறிக்கையிட்டார்களே சிவனாறு பார்வதியை வார்த்தை வாயற்று விடை கொண்டு தனுப்பினார். 7 கோடி இடக்கினை சூழவே என்று கிடுவேடி கொட்டினார். முழங்கிட கோடி கோடி பிசாசு குதித்திட கோடி கோடி பிசாசு குதித்திட கொள்ளி வாய்த்திரு சோலம் சுமந்திட அலங்காரத்தில் கைகொட்டு வாரியே இளவேடியில் வெட்டரை தாழம்மையே உண்மையின் ஆதாரமாகவே மூன்று முகத்தோடு என் தாயார் முத்தார் அம்மை வந்து பிறந்திடுவாள். முத்து மாலை உலகழந்தாள் மூன்று மோகம் கொண்ட தாயார் உடைய பெற்றி அம்மை ஒப்படைக்கு வந்தவளோ தூரை துத்தரித்து சித்தூரை காத்தவளோ தூரை காத்தவளோ உலகின் மேல் ஏறி கொண்டு சாதிக்கும் மேலாட்சியாரோ பேச்சியம்மை
பூசைக்காரி பூசைக்காரி பூசை இட்டதோரு சூளைக்காரி நான் பிறந்தாள் அலை கட்டி மாறுடனே வரிசையுடன் பெண்கள் கூடி குரவை பாடிடுவாரே அதாவது எங்கு பார்த்தாலும் புகைமண்டலமாகவே காட்சியளிக்கிறது சக்தி மாமுனிவர் வளர்த்த யாகமான முக்தி பெறாத காரணத்தினாலே வேள்வியின் புகை எழும்பி நிற்கிறதா பார்த்த பகவான் பார்வதி பார்த்து கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? பெண்ணை பார்வதி என்ன? பெண்ணை பார்வதி என்ன? அதாவது திடீரென்று புகைமண்டலம் எழுப்பி வருகின்றது அல்லவா? ஆமா. இது எங்கிருந்து வருகின்றது? எழுப்பி வரக்கூடிய புகைமண்டலத்தை நீ சென்று தனித்து வா. அவ்வளவுதானே? ஆமாம்மா. சுவாமி நான் தனியாக போக முடியாது. கண்டிப்பாக எனக்கு வேண்டிய படைகளை தாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி தாயான பார்வதிக்கு எப்படிப்பட்ட படைகள் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் காலிப்படை 1000 மிருகல் படை 100,000 பேய்ப்படை 100,000 மிருகப்படை 100,000 அப்படி என்று சொல்லி அனைத்து படைகளை வாங்கிவிட்டு உண்மை பார்வதியானவள் பகவானிடத்தில் இருந்து விடைபெற்றுக் கொண்டு நேர வேள்வியின் அருகாமையிலே வருகின்றார்கள். சரி எப்படி அம்மா? வேள்வியின் பக்கத்திலே வந்த பொழுது அம்மைக்கு மேல் எல்லாம் வேர்வையாக வீசுகிறதா? சரி. இந்த நல்ல வேர்வதனை என்ன செய்ய போகிறோம் என்பது பூமியிலே விட்டாலும் பூமி பாரம் தாங்காது. கடலிலே விட்டோம் என்று சொன்னால் கடலேலும் கொந்தளித்து விடும் அல்லவா? அந்த வேர்வை வளைத்து அப்படியே ஆதி பகவானை மனதிலே நினைத்து அந்த வேள்வியிலே விட்டதென்றாலாம். தெரியக்கூடிய நேரத்தில் அம்மை 3 முகத்தழகி முத்தார் அம்மையுடைய உருவானது அந்த வேள்வியிலே வருகிறதா? அந்த வேர்வையானது கரு உருவாக வளர்ந்து தாயான 3 முகம் படைத்த முத்தார் மீது உருவார்ந்து வளர்கின்றதா? ஆமா. ஆமாமா. அந்த வேள்வியிலே சரி 3 முகத்தழகி முத்தார் அம்மை வந்து பிறக்கிறாள். ஆமாமா. அம்மையோடு நிறைய பெண்கள் வந்து பிறக்கிறார்கள். அட்டகாளிகள் வந்து தோன்றினார்கள். ஏன்னா அம்மைக்கும் துணை வேண்டும் அல்லவா? அங்கே அம்மை முத்தாரம்மை தேவி அந்த வேள்வியிலே பிறந்த பொழுது சரி ஏதமுத்து மாலை அம்மை வேள்வியில் பிறக்க ஏதமுத்து மாலை அம்மை வேள்வியில் பிறக்க பெண்கள் வெண்குரவை பாட ஆதிமுனி கைலாச பேரருளினாலே ஆதிமுனி கைலாச பேரருளினாலே அழகாரிடமிருக்கும் மகமாளி என்றார். இளங்குதங்க சீப்பினாலே தலைமொழியை கோரி கோரி குழலாளனே சந்தன போடிட்டு சந்தன போட்டு காட்டி பரியமாக காட்டி பரமேஸ்வரி நப்பம் செய்தாள். என் தாயார் 3 முகத்தழகி முத்தார் அம்மை அந்த வேள்வியிலே வந்து பிறந்தவுடனே சரி பார்வதியால் நினைக்கிறாள் என்னமா நினைக்கின்றார்கள்? பிறந்திருப்பது முத்தார் அம்மை அல்லவா? கண்டிப்பாக அம்மாவை இப்படியே விட்டுற முடியுமா? விட முடியாது அல்லவா? அப்படி என்று என் தாய் முத்தாரம்மனை அலங்காரம் செய்கிறாளா? தங்க சிப்பினாலே தலைமுடியை கோரி நெல்லைக்குள் ஆளனவே முல்லை பூவை சூடி தாக்கு பச்சை பட்டருகே சந்தன போட்டுட்டு அப்படியே கை விரல்களுக்கு கடையாளி மோதிரங்கள் மாட்டி கைகளிலே நல்ல வளையலிட்டு நெத்தியிலே நெத்தி சுட்டியானது வைத்து அது மட்டுமல்லாமல் பாதத்திலே நல்ல ஒரு பாதக்குரல் அணிந்ததும் கால் குலுசானது அணிகின்றார்கள். அணிந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஆமாம்மா தாயார் முத்தாரமே அஞ்சி நிற்கின்றார்களா? சரிதான். அருகில் அழைத்து நம்ம சொல்லுகின்றார்கள் அழகாகவே அஞ்சாதே என்ற வேளை தலை நடவி அஞ்சாதே என்ற வேளை கொண்டு போனா போடு ஆண்டவனார் கையிலே ஆதிவுமே வந்து நின்று
அசத்து மத்தி வருவதற்கு வருவதற்கு வேள்வியிலே உடனே போகையிலே எல்லாம் வேண்டதையா நான் விளைத்து வேள்வியிலே நல்ல வேள்வியிலே அலையாள் முத்தாரம்மை நல்ல முகத்தோடு தாரம்மை தாண்டி வந்தாள் என்னுடைய தங்கை என்று ஈஸ்வரரே பார்வதி அம்மையானவள் என் தாயார் முத்தாரமணி கைலாச மலையில் இழைத்து வருகிறாள். வரும் பொழுது பார்த்து பகவான் கேட்கிறார், பார்வதி புகையை தணிக்க செல்லக்கூடிய நேரத்தில் தன்னம் தனிமையாக தானே சென்றாய்? இப்போது படை பதாதிகள் கொண்டு முகப்படத்தோடு உலகந்தால் தாய் அழைத்து வந்திருக்கின்றாள் அல்லவா? என்ன நடந்தது? பகவானே, என்னம்மா? வேள்வியின் பக்கத்திலே சென்றேன் சுவாமி. சரி, சென்ற பொழுது மேலே எல்லாம் வேர்வையாக சிந்தியது. அதாவது இந்த வேர்வை என்ன செய்வது எனக்கே தெரியவில்லை. முத்தான வேர்வை வாரி வேள்வியிலே விட்டறிந்த பொழுது 3 முகத்தழகி முத்தாரம்மையானவள் வந்து பிறந்தாள். அம்மா இருக்கிற அழகை பார்த்து எனக்கு விட்டுட்டு வர மனசு இல்ல. அதனால என்னுடைய தங்கை என்று சொல்லி நான் கைலாசம் அழைத்து வந்திருக்கின்றேன். பகவானே, இந்த முத்தாரம்மை நம்ம கைலாச மலையிலே வைத்துக் கொள்ளலாம். ஒருபோதும் கிடையாது பெண்ணே, ஒருபோதும் கிடையாது. கைலாச மலையில் ஒரு சக்திக்கு இடம் உண்டு, மரசக்திக்கு ஒருபோதும் இடம் கிடையாது. ஆகையால் இந்த 3 முகம் படைத்த முத்தாரம்மை தேவிக்கு வேண்டுபட்டுள்ள வரங்கள் அனைத்தையும் கொடுத்து 3 பிள்ளைகள் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் அல்லோலப்பட்டு வருகின்றார்கள். அரும்பெரும் காலகத்தில் சரி, அவர்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்று முதல் இவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். சரி சுவாமி, அப்படியானால் சரி, என் தாய் முத்தாரம்மை இடத்திலே நீங்களே பேசி என்ன வரங்கள் வேண்டும் என்று கொடுத்து சரி அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்ல அம்மை முத்தாரம்மனை அருகழைத்தார்கள். சொல்லுகின்றார்கள், முத்தாரம்மா முக்காட்டில் சென்று புறாதி பிள்ளையோடு பிள்ளையோடு போட்டு மாழ்விருத்தா அம்மா முத்தாரம்மா ஆழிப்படை ஆயிரமா 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 மக்கள் பெண்கள் ஆயிரமா ஆயிரமா வெட்டி குடிக்கும் மக்கள் பெண்கள் ஆயிரமா ஆயிரமா திரு வைரவனை யாருக்கு தான் கொடுத்தா அதாவது முப்பரக்காட்டிலே 3 குழந்தைகள் தாய் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். சரி, அந்த 3 குழந்தைகளுக்கும் இந்த முதல் நீ தாயாகவே வாழ்ந்து வர வேண்டும் என்று என் தாயார் உலகளந்தால் முத்தாரம்மை இடத்திலே சொன்ன பொழுதே என்ன, அதாவது இங்கிருந்து முப்பரக்காமிகத்திற்கு சென்று வா என்று சொல்லுகின்றீர்கள் அல்லவா? ஆமா, ஆண்டவா, நான் கானகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு படைப்பதாதிகள் அதிகமாக வேண்டும் பகவானே. படைகள் தானே? ஆமாப்பா. அம்மை முத்தாரம்மன் தேவிக்கு சரி ஆழிப்படை 1000-ஆ, பெண்கள் படை 100,000-ஆ, ஏணிப்பத்தம் பிடிக்கும் பெண்கள் 70 பேர் 100,000-ஆ, தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் தேன்மொழிக்கு 100,000-ஆ, இரவு தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் ஆவையர்களுக்கு 100,000-ஆ, 1000-1000-ஆக அம்மை முத்தாரம்மைக்கு கொடுத்தவுடனே சரி என் தாயார் உலகளந்தால் முத்தாரம்மை கேட்கிறாள். என்னம்மா கேட்கின்றாய்? நல்லடையாய் போவேனோ 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 மகதேவா மகதேவா போவேனோ 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 கரைக்கடலை மகதேவா மகதேவா போக வாகனந்தான் வாகனந்தானே போக வாகனந்தான் தாருமையா தாருமையா
தேரதுதான் தாயார் முத்தாரம்மனுக்கு அம்மனுக்கு தங்க தேரேறி உடனடியாக சரி தாயார முத்தாரம்மைக்கு தங்க ரதத்தை வரவழை தாயார முத்தாரம்மை தங்க ரதத்தில் பகவான் சொல்கிறாரம்மா எங்கு சென்றிருந்தாலும் எண்ணளவு கிடையாது. எந்தாவது ஒரு நாள் தூதுவன் வந்து சிவபெருமான் அழைத்து வர சொன்னார் என்று சொன்னால் மறுப்பு மொழி பேசாமல் மாறாட்டம் சொல்லாமல் வந்துவிட வேண்டும் என் தாயே சென்று வா அப்படி நீங்க சொல்லுங்க. தங்க தேரில் ஏறி அம்மை முத்தாரம் தேவி கைலாசமலை கோட்டை சுற்றி வருகிறாள். எப்படி எப்படி அம்மா கட்ட கையில் தேர் வலம் வரவே கையில தேர் வலம் வரவே கைலாசம் கைலாசபுரத்திலே அம்மையுடைய தேரானது வருகிறது. அங்கே உள்ள தேவாதேவர்கள் எல்லாம் அங்கே வருகிறது முத்தாரம்ம தேவி அல்லவா? கையெடுத்து கரம் கூப்பி வணங்குகிறார்களா? அவர்களை எல்லாம் கையமர்த்தி விட்டு தென்கையிலே தேர்வலம் வரக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய தெய்வாதி தேவர்கள் அனைவரும் தேர்மொழியாரை கண்டு அடிதொழிந்து இருப்பவர்கள் அனைவரையும் கையமர்த்தி விட்டு பார்த்த முத்தாரம்மை நினைக்கின்றார். அவர்கள் அனைவரும் பார்த்தது போது மெனினாமல் உப்ரகானகத்திற்கு போக வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி படைகள் அனைத்தையும் நிறுத்திக் கொண்டு ஆடலும் ஆடலுமாக நேரம் உப்ரகானகத்திற்கே வருகின்றார்கள். உப்ரகானகத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் தம்பி என்னடா ஒரு தாயானவள் ஆடலும் ஆடலுமாக வருகின்றார்கள் அல்லவா? அம்மா தங்க தேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்துல வர படைகள் ஆடி பாடிட்டு வருகிறது. தம்பி என்ன யாரு தெரியுமா? யாருடா? சற்று நேரத்துக்கு முன்பாக சக்தி மாமணி வளர்த்த வேள்வியிலே தாயார் உலகளந்தால் பிறந்தாள் அல்லவா? அவள் தான் ஆடலும் ஆடலுமாக வருகின்றார். அவர்கள் எதற்காக இங்கே வருகிறார்கள் தெரியவில்லை அல்லவா? தம்பி இவரை பார்க்கக்கூடிய நேரத்தில் உனக்கு ஏதாவது தோணுகின்றதா? இவர்களை பார்க்கும்போது எங்க அம்மா மாதிரி தோணுகிறது. நம்மளுடைய தாய் போல அல்லவா தோன்றுகின்றாள். இடத்து தாய் விட்டு விட்டு சென்று விட்டார்கள் அல்லவா? அவர்களே திரும்பி வந்தது மாதிரி தெரிகிறது. தம்பி தாயார் அவளை எதிர்த்து அழைத்து நம்மளோட அமரலாமா? அண்ணா எனக்கும் அப்படித்தான் தோணுகிறது. ஏன் தெரியுமா? என்ன? அதாவது வேற எங்காவது சென்று விட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக திரும்பி வர மாட்டார்கள். வேற எங்கேயும் போறது மாதிரி தெரியல. நம்மை நாடி வருவது போல தான் தெரிகிறது. ஆகட்டும் அப்பா. ஓடி ஓடி வருகிறான் முப்பராதி. என்ன சொல்லி வணங்கினான் பாருங்கள். தாயே உலகளந்தாள் மாதாவே மாதாவே
முத்தார் அம்மா தாயே அம்மா 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 அரும்பெரும் காரகத்தில் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் நாங்கள் 3 பேரும் அனாதையாக இருக்கின்றோம் அல்லவா? ஆகையால் இன்று முதல் எங்களுக்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எங்களோடு அமர்ந்து கொள்வாயா தாயி? இத பாருங்களப்பா, என்னம்மா இங்கே உங்களுக்கு தாயாக வர வேணுமே என்று சொல்லி சரி கைலாச மலையிலே பகவானிடத்திலே வரங்கள் வாங்கி அளவு படைகளையும் அழைத்து வந்திருக்கின்றேன். இனிமேல் உங்களுக்கு தாய்க்கு தாயாக சரி தந்தைக்கு தந்தையாக அனைவருக்கும் துணையாக நான் இருப்பேன். உடனடியாக தாயார முத்தாரம்மை தங்கத்தேரில் இருந்து கீழிறக்கி அந்த வில்வ மரத்து அருகாமையில் ஒரு ஆசிரமம் அமைத்து அதனை அமர வைத்து விட்டு இவர்கள் காரியம் பேசுகிறார்கள். எப்படி தம்பி அண்ணா நாமல் யார்? ஆடவர்கள் அல்லவா? அதாவது குப்புராதியர்கள் ஆடவர்கள். அங்கனே இங்கனே எங்க வேண்டும் என்று சொன்னாலும் அமர்ந்து கொள்வோம். ஆனால் வந்து என்ன 3 முகம் படித்த முத்தாரம்மை தேவியை வெளியிலே விடலாமா? விடக்கூடாது அல்லவா? விடக்கூடாது அல்லவா? அப்படி என்று சொன்னால் ஒரு கோட்டையானது வைத்தால் என்ன என்ன கோட்டை வைக்க வேண்டும் என்று சொன்னால் தலம் பார்க்க வேண்டும், ஒரு ஜோதிரியை பார்க்க வேண்டும், அதாவது நாள் பார்க்க வேண்டும். இதை அனைத்து தாயிடத்தில் கேட்டு கேட்கலாமா? ஆமா கேட்கலாமே. தாயே உலகளந்த அம்மா என்ன அரும்பெரும் கானகத்தில் உனக்காக ஒரு கோட்டையானது வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சரி என்று தோன்றிவிட்டதல்லவா? ஆமா உடனே வைத்து விடுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி ஒரு ஜோதிடரை அழைத்து வருகிறார்கள். சரி ஜோதிடரை என்னப்பா? பொன்னாலே கோட்டையிட்டு புகழுடனே வாழ்ந்தாலும் மன்னவனே 58 வருடத்துக்கும் அழியாது இளவ நாட்டின் அழிந்து இதுவரை ஏதாலே இக்கோட்டை அழிவு வரும். மொத்த திருவையற்றில் சிறந்த பாலர் தான் பிறப்பார். வளர்ந்து பிறந்ததோரே வந்து சொல்லுவேடோ. முப்பராதிகளே, பொன்னாலே கோட்டையிட்டு புகழுடனே வாழ்ந்தாலும் 58 வருடத்துக்கு உங்கள் கோட்டைக்கு எந்த ஒரு அழிவுமே கிடையாது. 58 வருடம் முடியக்கூடிய நேரத்திலே கூண்கிழவன் ஆண்டியாலே உங்கள் கோட்டை எல்லாம் அழிந்து போகும். அப்பா ஏதாலே ஏது வகை இக்கோட்டை அழிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏதாலே கேட்கிறீங்க அல்லவா? அதுவும் சொல்லுகிறேன் கேளுங்க. சின்னமுத்தார் வயிற்றிலே 3 பாலர்கள் பிறப்பார்கள். அட்டமத்து சனியிலே அந்த பாலர்கள் பிறந்த போது உங்களுக்கு பகைகள் எல்லாம் வள்ளு சூழ்ந்து போகும். அரணாரை மதிக்க மாட்டார்கள், அச்சுதரை மனதார நினைக்க மாட்டார்கள். சிவனார் வந்து உங்கள் கோட்டையை சிரித்து எரிப்பார். எரிந்து போன மக்கள் கிளம்போதுக்கும் பலன் இருக்கிறது. தம்பி அண்ணா என்னடா கேட்டுக்கொண்டிருக்கின்றாய்? 58 வருடம் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா? ஆமா. ஏய் தம்பி அண்ணா நமக்கு பகையாளியா? அந்த தேவாதி தேவர்கள் தான். தேவாதி தேவர்கள் அல்லவா? ஆமா. ஏய் தம்பி என்ன அவர்களை பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 58 வருடங்கள் வேண்டுமா? 58 மாதங்கள் போதுமடா. 58 மாதங்கள் வேண்டுமா? 58 வாரங்கள் போதும். 58 வாரங்கள் வேண்டுமா? 58 நாட்கள் போதும். ஏய் தம்பி அண்ணா போட்டால் எந்த இடத்திலே கோட்டை போட வேண்டும்? ஆமா அண்ணா எனக்கும் ரொம்ப ஆசை இந்த இடத்துல கோட்டை போடணும்னு. ஆனால் இந்த இடத்துல கோட்டை போடுறதுக்கு சரியாகுமா? ஏய் தம்பி அதாவது இந்த இடத்திலே கோட்டை போட முடியாது. ஏன் இந்த இடத்துல என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனைக்குரிய இடம் அதாவது கோள் நிலம். சரிதான். இங்க இருப்பவர்கள் அனைவரும் கோள் சொல்வார்கள். ஓஹோ ஆமாப்பா இந்த இடத்துல போட முடியாது. அந்த இடம் என்ன? உவர் நிலம். உப்பு. ஆமா உப்பு. சரிதான். ஆமாப்பா அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல போட முடியாது. ஆமாப்பா ஏன் அந்த இடம் என்னாச்சு? இப்ப இந்த இடத்துல சுண்ணாம்பு. சுண்ணாம்பா? ஆமா சுண்ணாம்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஆகையால் இந்த இடத்துல நிக்காதோ? கண்டிப்பாக நிக்காது. சரி மத்த பக்கம். ஆனால் காசினியில் கூட இப்படி ஒரு இடம் கண்டெடுக்க முடியாது. சரிதான். தென் திசை முகமாக அமர்த்து நீங்கள் கோட்டையானது வைத்தீர்கள் என்று சொன்னால் 58 வருடத்திற்கு ஆரம்பம் செய்யாது, அசைவும் செய்யாது. ஆமா அப்படி என்று கோட்டை அமைக்க வேண்டும் என்று அம்மை முத்தார் அம்மனுக்கு எப்படி கோட்டை அமைத்தார் தெரியுமா? எப்படி அம்மா? மல்லை தானை கண்டா கோட்டை வைக்குறாரா தானை கண்டா கோட்டை வைக்கிறாரா
மலையை கண்டார் மலையை கண்டார் மலை அடி துடைத்து கோட்டை வைக்கிறாரா மலை அடி துடை கோட்டை வைக்கிறாரா அந்த கோட்டை அழகாக கோட்டை வைக்கிறாரா கோட்டை கருணாக கோட்டை வைக்கிறாரா வெள்ளி கோட்டை அருகாக கோட்டை வைக்கிறாரா கோட்டைக்குள்ளே ஏழு கோட்டை உடனே கட்டுவாரா சரி நாடே தெற்கே பார்க்கக்கூடிய நேரத்திலே பார்க்கக்கூடிய நேரத்தில் தங்க மலையை கண்டார்கள் தங்க மலையை பிளந்து வந்து தங்க கோட்டை வைத்தார்களா தங்க கோட்டை வைத்து முடித்து விட்டு தங்க மலையின் அருகாமையிலே அதாவது வெள்ளி மலையை கண்டார்களா வெள்ளி மலை ஆமாப்பா இந்த மலை இல்லப்பா வெள்ளி மலைன்னா வெள்ளியால் இருக்கக்கூடிய மலை சரிதான் அந்த வெள்ளி மலை அடித்து உடைத்து வெள்ளி கோட்டை வந்து வைத்தார்களா சரி மலை பக்கத்திலே வெண்கல கோட்டையை கண்டார்களா வெண்கல கோட்டை பக்கத்திலே அதாவது ஈய மலையை கண்டார்களா இப்படி கோட்டைக்குள்ளே ஏழு கோட்டை குணமடனை கட்டி வைத்தார்கள் சரி அண்ணா அம்மி நம்ம இடம் எப்படி இருக்கு பாத்தியா அழகாக இருக்கிறது பார்த்தாயா கோட்டை கொத்தளங்கள் அருமையா இருக்குதுடா ஆமாடா டேய் இப்படி ஒரு கோட்டை போட்டு இந்த காட்டிலே வாழ்ந்து என்னடா பலன் நம்மளுடைய கோட்டையை 4 பேர் அறிய வேண்டாமா கண்டிப்பாக அண்ணா இப்படியே இருந்தோம் என்று சொன்னால் யாரும் இந்த காட்டுக்குள்ள வர மாட்டாங்க அம்மா நாடு நகரங்களை உண்டு பண்ணுவோம் கடைகள் கடைத்தெருக்களை வைப்போம் என்ன தேவையோ அது அவ்வளவு நம்ம நாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்ப என்ன செய்வார்கள் மக்கள் கண்டிப்பாக மக்கள் வந்து கடைத்தெருவுகளில் வந்து வியாபாரம் வாங்குவார்கள் அல்லவா வியாபாரம் வாங்குவார்களா ஆமா அப்படி என்று என்னெல்லாம் வைத்தார் என்று பாருங்கள் எப்படி கோபுர கொடிமரம் அங்கே அமைத்தார் கோபுர கொடிமரம் அங்கே வைத்தார் சாவடி அங்கே அமைத்தார் கடைகள் கடைத்தரு அங்கே அமைத்தார் கடைத்தரு அங்கே அமைத்தார் கணபதி கோபுரம் அங்கே அமைத்தார் குடி மரக்குடி அங்கே அமைத்தார் மரக்குடி அங்கே அமைத்தார் இளவாணிய தெரு அங்கே அமைத்தார் நந்தவன தோட்டம் அமைத்தார் நந்தவன தோட்டம் அமைத்தார் அரைக்குறை கட்டி அமைத்தார் மண்ணடிக்கு மேடை அங்கே அமைத்தார் மண்ணடிக்கு மேடை அங்கே அமைத்தார் போடுற கூடம் அமைத்தார் எல்லாம் கொடியது அங்கே அமைத்தார் கொடியது அங்கேயும் வைத்தார் அம்பலம் அங்கே அமைத்தார் குடி மரக்குடி அங்கே வைத்தார் அங்கேயும் வைத்தார் அங்கே அமைத்தார் நந்தவன தோட்டம் அமைத்தார் தோட்டம் அமைத்தார் அரைக்குறை கட்டி அமைத்தார் கோட்டை அமைத்து எப்படியாகவே கோட்டை அமைத்து என் தாயார் முத்தார் அம்மனுக்கு தனி மண்டபம் கட்ட வேண்டும் என்றார் கோபுரம் கொடிமரம் அமைத்தார்கள் புல்மணி மேடைகள் அமைத்தார்களா சரிதான் பந்தடிக்கு மேடை வைத்தார்கள் ஆமா பகட போடக்கூடிய கோபுரம் வைத்தார்கள் குடி அமைத்தார்கள் இனக்குடி மரக்குடி வைத்தார்கள் இல்ல மானிய தெரு அமைத்தார்கள் ஆமாமா பிராமண தெரு வைத்தார்கள் தெப்பக்குளம் வைத்தார்கள் வேதியர் தெரு வைத்தார்கள் பூந்தோட்டம் வைத்தார்கள் படித்துறை கட்டினார்கள் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தெருவுக்கும் கடைகள் வைக்கிறார்கள் அண்ணே நீங்க என்ன கடை வைக்க போறீங்க என்ன நம்ம
எப்பவுமே வளையல் கடை தான். ஏன் தெரியுமா? எதுக்கு? அப்பதான் 4 பிள்ளைங்க கொண்டு கைய தருவாங்க. சரி, அந்த பிள்ளைங்களுக்கு கைய பிடிச்சு வளையல் போடலாம். அப்படியா? ஆமாப்பா. அதாவது இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா? தாராளமாக உங்கள் கடை சிறக்கட்டும். சரி, நீங்க என்ன கடை வைக்க போறீங்க? பொட்டு கடை. பொட்டு கடை. ஆமா, பொட்டு ரொம்ப முக்கியம். ஆமா, பெயரெல்லாம் இருக்குமா? பொட்டு இல்லனே, பொட்டு பொட்டு. ஓ, அதாவது நெத்தில வைக்கக்கூடிய பொட்டா? ஆமா. சரி, அதுல பெரிய அளவுல வருமானம் கிடைக்காது. ஆமா, எங்களுக்கு உள்ளது போதும். அப்படியா? தம்பி, உங்களுக்கு என்ன கடை வைக்க போறீங்க? சாராய கடை. சரியா? அதுல நல்ல வருமானம் வரும். நல்ல கடையா சொல்லுங்கண்ணே. அம்மா முத்தாரம்மன் கோட்டை இது. முத்தாரம்மன் கோட்டை இருந்தா என்ன, இந்த உலகத்துல எந்த கோட்டையா இருந்தா என்ன? சரி, கல்லு கடை இல்லாம சரி, வாழ்த்துக்கள். தம்பி, நீங்க என்ன கடை வைக்க போறீங்க? நம்ம பூ கடையா? மலரகம் வைக்க போறீங்க. சரி, உங்க மலரகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னு இருக்கீங்க? அம்பாள் மலரகம். பரவாயில்ல. ஆமா, அம்பாள் மலரகம்மா. சரி, ஒரு வார்த்தை விட்டுன்னு சொல்லி என்ன வரத்து வரீங்க? தங்கச்சி, நீ என்ன கடை வைக்க போறா? ஹோட்டல். ஹோட்டல். ஆமா, என்ன ஹோட்டல் வைக்கலான் இருக்கா? சைவமா சைவமா? இரண்டும். சரி, உனக்கு அதாவது வியாபாரம் சிறப்பிக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். தங்கச்சி, எட்டி நீ என்னடி வைக்க போறா? பட்டுக்கடை. பட்டுனா நம்ம அந்த கோயிலோட கொடுக்கக்கூடிய பட்டா, இல்லன்னா இந்த பெண்கள் கொடுக்கக்கூடிய பட்டா? ஓ, பெண்களுக்கா? சரி, அதாவது இப்ப கடைகள் கடைத்தர்கள் வைத்து விட்டார். இனி என்ன வேண்டும்? இனிமேல் தாயார முத்தாரம்மைக்கு நாம ஒரு கருவறை அமைக்க வேண்டும் அல்லவா? ஏனென்று சொன்னால் நாம ஆடவர்கள் எந்த எந்த நேரத்துல எதையும் சாப்பிடுவோம் நமக்கே தெரியாது. கண்டிப்பாக. ஆனால் அம்மா சுத்த பூசைக்காரி அல்லவா? அம்மாவை நம்ம கூட இருத்த முடியுமா? ஒருபோதும் அமர வைக்க முடியாது அல்லவா? அம்மாவுக்கு என்ன தனி மண்டபம் கட்ட வேண்டுமே சொல்லி அதை எந்த நாளில் அம்மா கட்டுகின்றார்கள். தாயார் முத்தாரம்மனுக்கு எப்படி கோட்டை அமைத்தார் தெரியுமா? உத்திரத்தின் நாள் வீரந்த முத்தாரம்மன் தாயாருக்கு மணி மண்டபங்கள் கட்ட மாந்தையர்கள் கோடி உத்திரத்தில் நாள் வீரந்த முத்தாரம்மை தாயாருக்கு பிறந்த இந்த ஊரு அம்மாவுக்கு தாரம்மன் தாயாருக்கு மணி மண்டபங்கள் கட்ட கூடி கட்ட வேணும் என்று சொல்லி கட்ட நல்ல மாந்தையர்கள் மரங்கள் அறுத்தாரே காரை பூசு வாரா சந்தோஷமணி ரத்தினத்தினாலே புராணி வைரவனாதனை வைரவனாதனையோ போலி வைத்தார் என்னை போலி வைத்தார்
கோட்டையிலே இருந்தால் முத்தாரம்மை வடக்கு முகமாக அமர்ந்தார். அம்மை முத்தாரம்மனுக்கு தனி மண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லி மாந்தேர்கள் எல்லாம் ஒன்றாக கூடினார்கள். அழகான முத்து மணி மண்டபம் கட்டி முடித்தார்கள். அன்னப்பிள்ளை தென்னம்பிள்ளை உரை எழுதினார்கள். அணிப்பிள்ளை மயில் தாரா கொக்கை அனைத்துடைய உருவானது எழுதினார்களா? கோட்டை கட்டி அழகான கருவறை அமைத்தார்கள். சங்குமுத்தை தான் எடுத்து சாட்டமையில் கொட்டரைத்து ஜாதிலிங்க காரை பூசுகின்றார்களா? ஆமாமா. சரி. முத்து நவரத்னங்கள் பதிக்கிறார்கள். ஏங்கப்பா இப்படியாக சொல்லுகிறாங்க பராதி. என்ன அண்ணா அம்மா முத்தாரம்மை தனி மண்டபம் கட்டி வச்சிருக்கோமே எப்படி இருக்கு தம்பி? என்ன அழகாக இருக்கின்றது. ஆனால் ஒன்று, என்ன தாயான முத்தாரம்மை தேவிக்கு இந்த அதாவது கருவறையானது பிடித்திருக்கிறதா என்று கேட்க வேண்டும் அல்லவா? இருக்கிறவங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அம்மா உடனே கூட்டிட்டு வாங்கடா. என் தாயே முத்தாரம்மா. அம்மா என்னப்பா எனக்கென்று சொல்லி ஒரு கோட்டையானது அமைத்திருக்கின்றோம். சரி, இந்த கோட்டை பிடித்திருக்கிறதா என்று சொல்லி பார்த்து சொல்லிவிடு தாயி. என் பிள்ளைகளே, அம்மா எனக்கு அல்லவா சபாஸ். யாரும் இப்படி ஒரு கோட்டை அமைத்து நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு அருமையாக இருக்கிறது. சரி, அப்படி என்ற அந்த முப்பர கோட்டையிலே முத்தாரம்மை தேவியானவள் வடக்கு முகமாக இருந்து கொண்டாளாம். சரி, இப்படி இருக்க அதாவது முப்பராதிகளுக்கு செல்வங்கள் தான் அதிகரிக்கிறது. ஏன் தெரியுமா? அம்மை முத்தாரம்மை வந்த நேரம். சரி, இப்படி இருக்க ஒரு நாளைய தினத்திலே நந்தி பெருமாள் வைக்கிறார். அதாவது என்ன சொன்ன சொல் தவறாமல் பிள்ளைகளை சென்று பார்த்தாக வேண்டும் என்று சொல்லி பகவானிடத்திலே 103 சிவலிங்கத்தை வாங்கின்றார்கள். 103 சிவலிங்கத்தை வாங்கிவிட்டு நேர முப்புற காரகத்திற்கு வருகின்றார்கள். சரி, முப்புற காரகத்திலே வரக்கூடிய நேரத்தில் முப்பராதியர்கள் நினைக்கின்றார்கள். ஏய் தம்பி, அண்ணா அதோ வருகிறது. யார் தெரியுமா? எங்கடா? ஏய் தூரத்திலேப்பா. ஏய் அப்புறம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. தம்பி, யாருடா அவரு? அதாவது 7 வயது பருவத்தில் இந்த அரும்பெரும் காரகத்தில் நம்மளை தனிமையாக விட்டு சென்றார் அல்லவா? ஆமா, பெருமாள். அவர்தான் வந்து கொண்டிருக்கின்றார். நம்ம குருடா, குருதேவர் வந்து கொண்டிருக்கின்றார். சென்று அழைக்கலாமா? கண்டிப்பாக. ஓடி வருகிறார்கள். குருவே நந்தி தேவா, என் குருவே நந்தி தேவா, குருவே நந்தி தேவா, காட்டில் இறுதி வைத்தே காட்டி போன போது தரமை எங்கே வந்தார்? தரமையான விழா, தரமையான விழா, ஒன்று முகம் கொண்ட விழா, ஒன்று முகம் கொண்ட விழா. என் குருவே நந்தி தேவா, வளர்த்த உன்னியோனே, குருவே சரணம். சுவாமி, அதாவது உங்களிடத்தில் நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றேன், ஞாபகம் இருக்கின்றதா? என்ன? அதாவது நான் போகக்கூடிய நேரத்தில் அனைத்து இடமும் காடாக கிடவது, நான் வரக்கூடிய நேரத்தில் நாடாக காணப்படும் என்று சொன்னேன் அல்லவா? ஆமா. செல்வ செழிப்பாக இருக்கின்றீர்களே என் அருமை செல்வங்களே. ஐயா, இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரப்பா? ஒன்று நீங்கள், இன்னொன்று என் தாய் முத்தாரம்மை. ஏன்னு சொன்னால் முத்தாரம்மை வந்த நேரத்துலதான் நாங்க இப்படி இருக்கிறோம். சரி, அம்மை வந்தார்கள், எங்களுக்கு துணையாக இருந்தார்கள். அம்மையுடைய அருளாலே பெரிய கோட்டையெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். அப்பா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். என்னப்பா? ரொம்ப நாள் கழிச்சு எங்களை பார்க்க வந்திருக்கீங்க.
வீசினங்கையும் வெறுங்கையுமா வந்திருக்கீங்களே. ஆமா. என்ன பகவானிடத்திலே எடுத்துரைத்த சிவலிங்கங்கள் வாங்கிவிட்டு வந்திருக்கின்றேன். சிவலிங்கமா? ஆமாப்பா. அதை சாப்பிட முடியுமா? என்ன? அதாவது இதை வைத்து நீங்கள் பூஜை செய்து வருவீர்கள் என்று சொன்னால் மேன்மேலும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வரலாம். பூசையா? ஆமாப்பா. நானும் ஏதோ சாப்பிட வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, கொடுங்க. ஆகட்டும் என்று சொல்லி என்ன அதாவது இதை பூஜை செய்வதில் சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும், நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். ஆனால் உண்டு இந்த பூஜை வைத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி சுவாமி? கொள்ளை வெறும் பாதை போல் சொல்லும் வார்த்தை கேளாதே. பொண்டாட்டிக்கு ரெண்டகம் செய்யாதே பாவம். கொள்ளை விரும்பாதே கோல் சொல்லும் வார்த்தை கேளாதே. கொண்டாட்டிக்கு ரெண்டகம் செய்யாதே பாவம். சோட்டை அடைத்து வைத்தாதே பாவம். பூஜையை குறைக்காதே நாளோ. சந்தோஷமாக இருக்க சந்தோஷமாய் தகையார் அபராதிகளை பார்த்து சொல்லுகிறார். என்னமா சொல்கிறார்கள்? கொள்ளை அடிக்காதே. கொள்ளதானே சாமி? ஒருபோதும் கிடையாது ஐயா. புடிங்கிருவோம். நீ கோள் பேசாதே. ஒருபோதும் கிடையாது. எதா இருந்தாலும் நேரம் தான். கட்டிய மனைவிக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யாதே. கட்டிய மனைவிக்கு ஒரு காலம் துரோகம் செய்யாத ஒடுக்குக்காரா உனக்கு பின்னாடி விளைவு வந்து சேரும். சோத்தை ஒரு நாளும் அடைத்து வைத்து உண்ணாதே. அதாவது முதல் நான் தின்னு போகுது வேற யாருக்குன்னாலும் அதை பார்த்தானே சொன்னா சரி. அது பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி, பால்கோவா இருந்தாலும் சரி, விஷமா இருந்தாலும் சரி. ஆமாப்பா. சரி இருக்கட்டும். இப்படி எல்லாம் இருந்தால் மட்டும்தான் சிவலிங்க பூஜையை செய்வதனாலே பலன் கிடைக்காம கள்ளு குடிப்பியா? கள்ளுதானே சாமி? சாமி காலையில எழுப்பணும்னே பல்லு தேய்க்கதே கள்ளுதான் சாமி. அதை இன்னும் மறந்து விடு, பலனே கிடைக்காமல் போய்விடும். சாமி என்ன பூஜை செய்யக்கூடிய நேரத்துல நாங்க கள்ள தொட மாட்டோம் சாமி. சரி அப்போ கள்ள குடிச்சிட்டு சுத்தமான தண்ணீர்ல குளிச்சிரு சாமி. சரியா? இப்ப சொன்னீர்கள் அல்லவா? சரியாக சொன்னீர்கள். ஆனாலும் ஒன்று சுத்தமான நீர் இல்லை அல்லவா? நீர் இல்லையா? ஆமாப்பா. என்னுடைய மக்கள் நல்ல தண்ணீர் இல்லையா வாழ்ந்து வருகிறீர்கள்? ஆமா சுவாமி. இதோ தரையில் கையில் இருக்கக்கூடிய திருப்பிரம்பை எடுத்தார், தரையிலே ஊன்றுகிறார். அங்கே அழகாகவே தான் ஆறு வந்து வருகிறது. ஆமா. அந்த காலத்துல என்ன நந்தியன் பெருமாள் திருப்பிரம்பை ஊன்ற நேரத்துல அதுல ஒரு தானாறு வந்திருக்கு. சரி. இங்க 350 400 அடி போட்டாலும் போர்ல தண்ணி வர மாட்டேங்குது. சரிதான். ஆமாமா. அவ்வளவு தூரம் வறண்டுச்சு. அவர்கள் எல்லாம் தெய்வங்கள் என்ன மக்கள் மனம் எல்லாம் அப்படியே வறண்டுச்சு சாமி. சரிதான். யாருக்கு மனமும் குளிர்ச்சியாட்டு கிடையாது. அவன் நல்லா இருக்கட்டும் ஒருத்தர் நினைச்சிட்டாங்க வச்சுக்கியா, கண்டிப்பா அந்த மரம் அன்றைக்கே கொடுத்துரும். அப்படியா? ஆமாப்பா. அப்படி கிடையாது. இப்ப வந்தோம்னா நீங்க என்னைக்கு எப்ப போவீங்க? ஆமா இல்ல காப்பி போடலாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எல்லாம் அப்படி கிடையாது சாமி. எப்படி? யாரையும் வீட்டுல ஏத்ததே கிடையாது. நல்லது. ஆமா என்ன தேய்ச்சுமா வந்தோடனே கேட்பாங்க. ஆமா சோபா நல்லா இருக்கு, என்ன வருது? 45,000. சரி. கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வந்து சொல்லுவாங்க. ஆமா அந்த கபோர்டு எங்க செய்தீங்க நீங்க? இது கம்பெனில வாங்கினீங்களா? இல்ல இது கம்பெனில வாங்க. இது எவ்வளவு? 3,4 லட்சம். 3,4 லட்சமா அப்படிப்பாங்க. அதனால யாரையும் வீட்டுக்குள்ள ஏத்துறது சரிதான். எல்லாரையும் வெளியே போட்டு அனுப்பிச்சு. அப்படி நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க யாராவது இப்படி கேட்பாங்களோ அப்படின்னு. யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. சரி எப்ப உங்களுக்கு நல்ல தண்ணீர் தானே வேணும்? ஆனா ஒண்ணு நான் எடுத்துக்கோங்க. பின்னாடி ஒருத்தன் இருக்கா தெரியுமா? அவன் அவனுக்கு பொண்டாட்டி எல்லாம் வந்து வாசல்ல கூட ஏத்த மாட்டேன், வெளியே. சரிதான். வீட்டு நாங்க இப்ப முடிவு பண்ணிட்டோம். சரிதான். வீட்டுக்கே கூப்பிடக்கூடாது. என்ன சாமி? ஆமா சாமி. ஆனா ஒண்ணு அவளுக்காவது வாசல். உனக்கு எங்க தெரியுமா? பேன்மொழி முக்கு.
ஆமாப்பா. அப்படியானால் சரி நல்ல தண்ணீர் வருகிறதே. ஆமாப்பா. சொல்லுங்க அப்பா. பந்தல்ல இருந்தே பூஜை பூஜை பூஜைன்னு சொல்றீங்க. ஆமையா. இந்த பூஜை செய்ய வேணுமானா வேண்டும் என்று சொன்னால் பாருங்க ஒரு நல்ல நிழல் உண்டுமா. என்ன வெயில் அடிக்குது. அதாவது இங்கிலீஷ்க்கு இருந்து தகையாறி பேசுவதற்கு ஒரு நிழல் உண்டு பண்ணி தாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாக கையில் இருக்கக்கூடிய திருப்பெரும்பை தரையிலே ஊற்றக்கூடிய நேரத்தில் அதிலே ஒரு ஆலமரம் அப்படியே விருட்சமாகவே வந்து தோன்றியதா படர்ந்து வளருகிறது. என்ன நிழல் போதும்பா காரியம் பேசிவிடலாம். சரி அப்படி என்று ஒரு மாணிக்க பீடமானது வைத்தார்கள். மாணிக்க பீடத்திலே சிவலிங்கங்களை நிறைவேற்றி அங்கே பூஜையான் செய்கிறார்கள். 3 சிவலிங்கம் ஒருவேரை துளித்துக் கொண்டே இருக்கிறது. அண்ணா என்னடா பார்த்து கொண்டிருக்கிறாய்? குடித்துக் கொண்டிருக்கிறதல்லவா? ஆமா சாப்பிட்டு விட்டேன். அம்மா அம்மிக்கு விட்டார்கள். சாப்பிட்ட உடனே நந்தி பெருமாளுக்கு மந்திரம் நின்று விட்டது. வருகிறதே கோபம். என்ன தெய்வப்பிராதிகள் என்னப்பா என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? அப்பா சிவலிங்கங்களை ஏன் சாப்பிட்டீங்க? அதாவது வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 3 சிவலிங்கங்கள் வந்து உருகொண்டு துடித்தது. பார்க்கக்கூடிய நேரத்தில் எள்ளுருண்டை போல இருந்தது. அடேங்கப்பா. அது கொஞ்சம் சாப்பிட்டு விட்டோம். சாப்பிட்ட பிறகு தான் தெரிகிறது தொண்டை விட்டு கீழே இறங்க மாட்டேங்குது. உங்களை என் பிள்ளைகள் என்று சொல்வது எனக்கு கேவலமாக இருக்கிறது. எக்கேடு கெட்டு போங்க. நான் வருகிறேன். ஏய் தம்பி அண்ணா நந்தி பெருமாள் போனால் நமக்கு யார் இருக்கின்றார்? தாயார் 3 முகம் படைத்த முத்தார்மை தேவி இருக்கின்றார். ஆகட்டும் என்று சொல்லி அதாவது இந்த மாணிக்க பீடத்திலே வைத்த சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்த காரணத்தினாலும் தாயார் 3 முகம் படைத்த உலகளந்தாள் தேவியை வணங்கிய காரணத்தினாலும் அவர்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாகவே வருகின்றது. அதிகரித்து வாழ்ந்து வரக்கூடிய நாளைகளே ஒரு நாளை தினத்திலே சரி அங்கே சுனையிலே நீராட வருகிறார்கள். தாமரை இலையிலே பவளம் போல தண்ணீர் உருண்டு கிடப்பதை பார்த்தார்கள். தாமரை இலையிலே தண்ணீர் உருண்டு பவளம் போல வரும் பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு அழகா இருக்கும். பார்க்கிறதுக்கே அருமையா இருக்கும். அது ஒரு அதிசயம் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தண்ணீரை மோகம் கொண்டு வாரி குடிக்கிறார்கள். மோகம் கொண்டு. ஆமா தாகம் கொண்டு குடிச்சா தண்ணீர் தாகம் தீந்துரும். சரிதான். மோகம் கொண்டு குடிச்சாக்கி அது ஒரு நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. ஆமா அப்படி 3 பாலர்கள் வந்து பிறக்கிறார்கள். ஆமா அவர்கள் யார் தெரியுமா? யார் கண்ணே? முத்து தம்பி முத்துக்குமார்கள். முத்து தம்பி முத்துக்குமாரன் முதல்வன் சந்திரவாள் குமாரன். இப்படி 3 குழந்தைகள் அங்கே வந்து பிறக்கிறார்கள். பார்த்த 30 சொல்லுங்க தம்பி. புதிதாக நம்முடைய கோட்டையிலே 3 குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுடைய ஜாதக பலனை பார்க்க வேண்டும் அல்லவா? உடனடியாக ஒரு ஜோதிரி அழைத்து வா. சரி ஆகட்டும் என்று சொல்லி ஜோதிரி அழைத்து வந்து அந்த குழந்தைகளுடைய ஜாதக பலனை பார்க்கின்றார்கள். ஜோதிடர் சொல்லுகிறார். என்னப்பா சொல்லுகிறார்கள்? முப்பராதிகளே என்னப்பா உங்க பிள்ளைங்க தானா இது? ஆமையா. எப்பா இந்த குழந்தைகளை நான் கொண்டு விடுங்கள். எப்பா இது ஆகாத குழந்தைகள். ஐயா என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள்? உண்மை சொல்லுகிறேன். பாலாத குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையர்களோடு இருந்து விடட்டும். அட்டமத்து சனியிலே பிறந்திருக்கிறார். எந்த சனியில் பிறந்தாலும் பரவாயில்லை, வெள்ளியில் பிறந்தாலும் பரவாயில்லை, நாளை ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு வேண்டுமென்றுள்ள வெகுமதி அதோ அவன் தருவார், வாங்கிவிட்டு சென்று விடுங்கள். இதுக்கு நீங்க என்ன கூப்பிடாமலே இருந்தாங்க. அருகாமையில் இருக்கிறவர்கள் வெட்டி விடுவோம். சரி வரீங்க. அப்படி என்று சோதரரை அனுப்பிவிட்டு குழந்தைகளை பார்க்கணும். பெற்ற பிள்ளைகளை கொல்ல மனசு வருமாயா? நாமளே வளர்க்கலாம் என்று சொல்லி வளர்த்து வரக்கூடிய நாளைகளை பள்ளி படிப்பை வளர்த்தினார்கள். குருகுலத்திலே சென்று கற்று வருகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது முப்பரை கோட்டையிலே செல்வங்கள் அதிகமாகி அபராதிகள் எல்லாம் தலைகீழாக ஆட்சி புரிகிறார்கள். யாரையும் மதிக்கிறது கிடையாது, யாரை என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது. எப்படி தெரியுமா? கிட்டத்தோட நெட்ட கோட்டைக்குள்ளே போராடி
ஞாபகம் வருகிறது அண்ணா. எங்கப்பா அந்த ஒரு சமயத்திலே தேவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆதித்தா, என்ன? குமிர்தா என்ன சொன்னார்கள்? அட்டமற்ற சனி திசை பிறந்த குழந்தைகள் என்று சொன்னார்கள். ஆமா, சண்டாள பிள்ளைகளை தலையை திருக்கி போடாமல் கைலாசமலைக்கு அழைத்து வந்து விட்டார் சொன்னார்கள் அல்லவா? நாம் இப்போது எப்படி இருக்கின்றோம்? நம்ம எப்படி இருக்கோம்? பெரிய ஆள் ஆயிட்டோம், அதிகாரம் பிடித்து விஞ்சலவாறு இருக்கின்றோம். சரி, நம்ம அவர்களை சிறைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான் தக்க தருணம். ஆமா, போகலாமா? போகலாம், ஆகட்டும் என்று சொல்லி தெய்வலோகத்தில் சென்ற தெய்வாதியவர்கள், அதாவது தேவேந்திரனை பிடிச்சு தரன்னு எடுத்துட்டு வரா. சங்கிலியை போட்டு வாரமும் போறவன் எல்லாரையும் கட்டி நேர இழுத்து நேர முப்புறக்கானத்து கொண்டு வந்துட்டான். சரி, ஆமாப்பா. வந்த உடனே தேவேந்திரன் நிமிர்ந்து பாக்குறான். பகவான் கொடுத்த வரம் வேலை செய்து ஒரு வார்த்தை பேச முடியாது, திரும்பி போய் சவுட்ல ஓடுறாரு. பகவான் இவங்களுக்கு வரம் கொடுத்தார். சிவலிங்க பூஜை எல்லாம் இவங்க கையில இருக்குது. சிவலிங்க பூஜை செய்து வருகிறார் சொன்னா எல்லாரும் இவனுக்கு சொந்த மாதிரி. இப்படி இருக்க முனிவர்களை கொண்டு வருகிறான், தேவர்களை கொண்டு வருகிறான். தேவர்களை கொண்டு வந்து மண் சுமக்க சொல்லுகிறான். அதாவது கல்லை குடிக்க சொல்லி கிணத்திலே அடிக்கிறார்களா? மதுவை குடிக்க சொல்லி மண்டையிலே அடிக்கிறார்களா? வாய்ப்பு தேவர்ணா, தாங்கள் 2 பேரும் காலையிலும் மாலையும் என்னுடைய கோட்டையிலே முத்தம் தூத்து முத்தம் தொளிக்க வேண்டும். இன்று முதல் எனக்கு நீ கல்பானை சுமக்க வேண்டும். சரி, டேய் குபேரா, நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய கோட்டைக்கு எதிரே இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த சரஸ்வதி, அதாவது சங்கீதத்துக்கு உகந்தவள் சரஸ்வதி என்று சொல்வார்கள் அல்லவா, எங்க இருக்கின்றாள்? இருக்கின்றார்கள். சரஸ்வதி என்ன, அதாவது எனக்கு நான் எப்பொழுதெல்லாம் கேட்கிறேன் அப்போதெல்லாம் நீ சங்கீதம் இசைக்க வேண்டும். சரி, தலைமகள் கலைமகள் மலைமகள் எங்க இருக்கின்றார்கள்? அவங்கள கைலாசத்தில் இருக்கிறார்கள். எழுத்து வர வேண்டும். சரி, இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி அடிமைக்கு மேல் அடிமைப்படுத்துகின்றார். 12 வருடமாக சரி அவனுக்கு அடிமை வேலை செய்து வருகிறார்கள். சரி, 13 வருடத்திலே முடியாத தேவாதேவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஒளித்தோடி வருகிறார்கள். ஈஸ்வரனுடைய கைலாச மலையிலே வந்து சொல்வார் தெரியுமா? சொல்லுகின்றார்கள், ஈஸ்வரனை தண்டனிட்டு ஈஸ்வரனை தண்டனிட்டு ஈஸ்வரனை தண்டனிட்டு தண்டனிட்டு சொல்வா தெய்வாரெல்லாம் தெய்வரெல்லாம் சொல்வா தெய்வாரெல்லாம் வாக்குடைய வண்டி மலையன் வைரவநாதம் போராடியே சிவலிங்கத்தை கொடுத்தீரே கொடுத்தீரே தீரே 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 நாங்கள் யாரென்று தெரிகிறதா? நாங்கள் தான் தேவர்கள் வந்திருக்கின்றோம். சுவாமி, நீங்கள் எங்கே எங்களை மறைந்து விட்டீர்களோ என்று நினைத்தோம். என்ன வருத்தமுற்று வந்திருக்கிறீர்களா? என்ன நடந்ததுப்பா? சுவாமி, முப்பரை கோட்டையிலும் முப்பராதியிலும் செய்யக்கூடிய அட்டூழியம் தாங்க முடியவில்லை. எங்களை 12 வருடமாக அந்த கோட்டையில வைத்து பாடுபட்டு அடிமை வேலை செய்து வருகிறோம். சம்பளம் இல்லாத வேலையை சாக மட்டும் செய்ய முடியுமா? சுவாமி, அதனால தப்பிச்சு நாங்க ஒளிச்சு ஓடி வந்திருக்கோம். பிரச்சனைக்கெல்லாம் நீங்க எங்களுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்ன, அதாவது முதலாக அந்த முப்பராதியர்கள் எனக்கு பகையாளியா இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பகையாளியா என்பதை நாம அறிய வேண்டும். ஆமா, அவன் உங்களை பகைக்க போறான். அதாவது முதலாக அதை கண்டிப்பாக பார்த்துதான் ஆக வேண்டும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதாவது அந்த கோட்டை வழியாக எனக்கு ஒரு மலர் மாலை மட்டும் கட்டி கொண்டு வாருங்கள். மலர் மாலையா? ஆமாப்பா. ஐயோ, இன்னைக்குதான் தப்பிச்சு ஒளிச்சோடி வந்திருக்க. இன்னும் எங்களை கண்டா விடுவானா சுவாமி? உங்களுடைய இன்னல் தீர வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்வதை கண்டிப்பாக செய்யுங்கள். சரி சுவாமி, கஷ்டத்தோட கஷ்டம் தான். சரி, இதோ வருகிறோம். ஆகட்டும் ஐயா. அப்படி என்று சொல்லி சரி, ஈஸ்வரன் சொல்லி கேட்டந்த தெய்வார்கள், ஈஸ்வரன் சொல்லி கேட்டந்த தெய்வார்கள்
செல்கிறார்கள். ஆமையா. பல வண்ண பூக்களை பறித்தார்கள். எங்கப்பா பிச்சி, இருவாச்சி, முல்லை, மரிக்கொழுந்து, ரோஜா, அரளி, ஆமா ஜம்பந்தி, கிரேந்தி, ஆமா கிரேந்தி அப்படி என்று சொல்லி நிறைய பூக்களை பறித்தார்கள். மனம் வீசக்கூடிய மலர்கள் அனைத்தையும் எடுத்து ஒரு மலர் மாலையானது கட்டி அதாவது ஒரு தென்னை மணல் வெட்டி அதில் ஒரு கூடையானது சமைத்து அந்த கூடைக்குள்ள இந்த மலர் மாலையை வைத்து வாசனை திரவியங்கள் அனைத்தும் தெளித்து இந்த மாலைக்கு ஒரு பேர்நாமம் சூட்ட வேண்டும் அல்லவா அப்படி என்று சொல்லி ஜோதி தெய்வ சூடாமணி மாலை என்று சொல்லி பேர்நாமம் கொடுத்தார்களா. ஜோதி என்று சொன்னால் ஈசன், சுடர் என்று சொன்னாலும் ஈசன் தான். அப்படி என்று சொல்லி பேர்நாமத்தை கொடுத்து அந்த முப்பிரக்கான வழியாக தலைச்சுவடாக சுமந்து வருகின்றார்கள். சரி, வரக்கூடிய நேரத்தில் ஆடல் பாடல் இருந்தாதான் அலுப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா கண்டிப்பாக. அதுல முப்பராதிக்க காதுல கேட்கணும்னு சொன்னா நம்ம கொஞ்சம் ஆடி சத்தம் போட்டு பாடினாதான் அவன் காதுல கேட்கும். ஆமாப்பா, அப்பதான் மாலை கொண்டு போறோம்னு அவனுக்கு தெரியும். அப்படி என்று முப்பது கோட்டை பக்கத்திலே வருகிறார்கள் முப்பராதிகள். அப்படி சத்தம் போட்டு பாடினார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? சங்கர சங்கர சாம்போ, சங்கர சங்கர சாம்போ, சங்கர 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 சாம்போ, சாம்போ சங்கர சாம்போ, சங்கர சங்கர சாம்போ, சங்கர சங்கர சாம்போ, ஆடல் பாடலோடு வந்து சரி சொல்லுகிறார்கள். ஆடல் பாடலுமாக வரக்கூடிய நேரத்தில் முப்பராதிகள் சொல்கிறார்களே தம்பி, அதாவது சம்போ சதாசிவா என்று சொல்லி வெளியிலே ஓசையானது கேட்கின்றது அல்லவா? சம்போ சதாசிவா என்று சொல்லக்கூடியது யாராக இருக்கும்? அந்த தேவாதி தேவர்களாகத்தான் இருக்க வேண்டும். கண்டிப்பாக தப்பித்து ஓடியவர்களாக தான் இருக்கும். தம்பி உடனடியாக நம்முடைய ஓடி சென்று ஏதாவது ஒரு பொருட்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு என்று கேட்டப்பா. சரி, அதாவது தர மறுத்தார்கள் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தம்பி எனக்கு ஒரு ஆள் நான் பார்த்துக் கொள்கின்றேன். அப்படியே செய்கின்றேன் ஆகட்டும் என்று சொல்லி வெளியிலே வந்த முப்பராதிகள் சொல்கிறார்கள். என்ன சொல்கின்றார்கள்? அண்டிமலையில் ஓடி சென்று வெளியே மறைக்கிறார். தேவாதேவர்களே, என்ன உங்களுடைய தலையில என்னடா இருக்கின்றது? தலையில என்ன இருக்கு? முடி இருக்கு. என்ன? அதாவது கூடை வைத்திருக்கின்றல்ல, அந்த கூடைக்குள்ள என்ன இருக்கின்றது? கூடைக்குள்ளயா? ஆமா, கூடைக்குள்ள மாலை மாலை இருக்கிறது. ஆமா, பூமாலை இருக்கிறது. உப்புற கானக வழியாக பூமாலை கட்டி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தைரியம் இருக்கும்? சரி, இந்த மலர் மாலையானது யாருக்கு கொண்டு போகின்றீர்கள்? நாங்க யாரும் கொண்டு போவோம், சிவபெருமானை தான் கொண்டு போவோம். கேவலம் ஆண்டி பண்டார பித்தன் பிரைசோடி பிச்சைக்காரனுக்கு மாலை கொண்டு போகின்றீர்களா? மாலை மாலை என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அதாவது உங்களுக்கு ஈஸ்வரி என்ன மாலை அணிவான் தெரியுமா? என்ன மாலை? எரிக்கல்லை தும்பை, அதாவது சுடுகாட்டிலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பேய்களுடைய மண்டை கூட எடுத்து மாலையாக கட்டி கழுத்திலே போட்டு ஆடக்கூடிய கூத்தாடிக்கு இந்த மலர் மாலை கட்டி கொண்டு போகின்றீர்களா? சற்று நேரத்தில் அம்பாளுக்கு பூஜையாக ரெடியாகி கொண்டிருக்கின்றது. மலர் மாலையை தாருங்கள், பூஜையை முடித்து விட்டு வேண்டும் என்று சொன்னால் சற்று பிரசாதம் தந்து விடுகின்றோம். உனக்கு
பூமாலை தானே வேணும். ஆமாடா. அங்க அம்பாள் மலரக இருக்கு, அங்க போய் வாங்கிக்க. அவரு எவ்வளவு பூடாலாம் தருவாரு உங்க அம்மாவுக்கு. இது நாங்க சிவனுக்கு கொண்டு போற மாலை. இத வாங்கணும்னு நினைச்ச போட்டுருவோம் அடி. முன்னாடி மாதிரி எல்லாம் நாங்க கேட்டுட்டு போக மாட்டோம்டா. இனிமேல் நாங்களும் பேசுவோம்டா. தம்பி என்ன வண்டிமலையான் என்ன கையில என்ன இருக்கின்றது? கருங்காலி உலக்கை. உன்னுடைய கைவலிசை காட்டிக்கோய். அப்படி என்று மாலையில உள்ளடி அடித்த அடியோடு அப்படியே உதிர்ந்து போகிறது. மாலையை எடுத்து அவனுக்கு முன்ன வச்சு நறு 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 நீ உருத்தி ஒருத்தனை கழுத்துல மாலை போட்டான். சாமி எல்லாம் வந்தா இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதே போல உருத்திட்டான். உருத்தி ஒருத்தனை கழுத்துல நார மாலையா போட்டான். சரிதான். அங்க இருந்து ஓடி வந்தா ஒருத்தன் ஊடை அப்படியே கிழிச்சு அவனுக்கு தலையில மாலையாட்டு போட்டு விட்டான். அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு முன்னாடி கல்லு குடிச்சிட்டு வச்சிருக்காங்க இந்த கருவாட்டு தலை. சரி, அது அவ்வளத்தைய மாலையா கொடுத்து இன்னொருத்தருக்கு கழுத்துல போட்டு நல்ல வாசமா இருந்திருக்கும் இல்லையா. ஒரு மாலை கொண்டு வந்த தேவாதி தேவர்களுக்கு 3 மாலை போட்டு ஒருவருடைய தோளிலே ஏற்றி ஒருவருடைய தோளிலே ஏற்றி அடி அடி என்று சொல்லி அடித்தார்களா. தேவாதேவரையும் போச்சு மரியாதையும் போச்சே. மூளைக்குள்ளே பொன்னாய் பண்ணினாலே பகவான் வாழப்பட்ட கைலாச மலையிலே ஓடி வருகிறார்கள். கைலாச மலையிலே வந்து சொல்லுகிறார்கள், பகவானே சுவாமி உங்களுக்காக மாலை கட்டி வந்தோமே இறைவா. மாலையும் பறித்து மரியாதையும் கெடுத்து விட்டான் அல்லவா சுவாமி. இது பாருங்கள், இனிமேல் அந்த 30 கோட்டை வழியாக எங்களை போக செல்லாதீர்கள் சுவாமி. போகவே மாட்டோம். அதாவது இன்னும் ஒரு முறை அந்த 30 காரங்க வழியாக எனக்கு என்று சொல்லி ஒரே ஒரு பால் கூட மட்டும் கொட்டி கொண்டு வாருங்களப்பா. முடியாது, கண்டாலே விட மாட்டான் சுவாமி. அதாவது உங்களுடைய இன்னலாவது தீர வேண்டுமா? தீர வேண்டும். அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்வதை செய்யுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி சரி நல்லற சொல்லி கேட்டந்த தேவார்கள், நல்லற சொல்லி கேட்டந்த தேவார்கள் போய் பால் வாங்கி வருகிறோம். கல்லை போல் சிவன் நிறுத்தவே, கல்லை போல் சிவன் நிறுத்தவே, எங்கள் பாவமும் பாவம் என்பாராம், எங்கள் பாவமும் பாவம் என்பாராம். தேனோடு நெய்யும் பாலுமாய், தேனோடு நெய்யும் பாலுமாய் பல பால் குடங்களே காரண இருளி சந்தே வண்ணனோ வருகுதே என்ற மஞ்சளை பால் குடம், வருகுதே என்ற மஞ்சளை பால் குடம். பால் குடம் கட்டுகிறார்கள். செய்ய தேனோடு நெய்யும் பாலுமாய் ஒரு பால் குடத்தை சேகரித்து மஞ்சள் துள்ளினாலே அப்படியே புதிந்து கட்டி அண்ணா போன தடவை மாலை சுமந்தது யாரு? நான் ஒருத்தன் தெரியுமா நச்சரி மாதிரி அவன் தான் மாலை சுமந்தது. சரி, அப்படியா இந்த தடவை அவன் வேண்டாம். பால் குடம் சுமப்பதற்கு ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுங்க. அந்த கூட்டத்துல வீரமாட்டு இருக்கக்கூடியது நான் மட்டும் தான். சரி, அப்ப அவன் என்ன சொல்ல வரான்னா, நாட்டுக்கு நல்லதுதான் சொல்ல வரமா, உன் தலையில பால் குடத்தை வைக்கணும்னு சொல்றான். ஆமாப்பா. ஆமா, என்ன அதுக்கே ஒரு மாதிரி கடிச்சு பிச்சு உதறலங்கறது அந்த வார்த்தை. அதாவது ஒரு காதத்த மூலி மறுகாதத்த மூலியை குறைச்சுனான்னு சொல்லிக்கோ.
ஆமா விளையாடுவா சொல்லிட்டோம். சரி சரி அம்மா என்ன அதாவது அப்படி என்று சொன்னால் என்னுடைய அதாவது சொல்லுகிறார்கள் அண்ணா அந்த தடவை நீயே பால் குடத்தை சுமந்துரு. ஆமா பால் குடத்தை தலையிலே வைத்தார்கள். சரி ஆடலும் பாடலுமாக பிற கோட்டை வழியாக வருகிறார்கள். ஆமையா காதிலே கேட்டாங்க ஒப்பராதி ஓடோடி வருகிறான். தேவர்களுக்கு வர வேலையே கிடையாது. இன்னைக்கு பாரு இவர்களை உயிரோடு நான் விட மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஓடோடி வந்து பார்க்கிறான். அந்த வேகத்துல ஒருத்தன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நிக்கிறான். கருங்காலி உலக்கை எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டான். சரி ஒரு வாரத்தை கேட்டு பார்ப்பேன். நேத்து அடி வாங்கினது இல்லையா? ஆமா கண்டிப்பாக. என்னடா தலையிலே பால் குடம் வைத்திருக்கின்றோம். பால் குடமா? ஆமாப்பா. சொன்னா கேட்க மாட்டியா? எல்லாரும் கொண்டு இறக்கிட்டு இருக்கிறான். ஆமா ஆமாப்பா. இத வாரேன்னு சொல்லி பால் குடத்திலே ஓங்கி ஒரு அடி அடியோடி பால் கூட்டம் செய்யாய்